அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு இல்லை பேக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட் பற்றி சொல்லுங்கள், அதுலேயும் மெயினாக இந்த ஆப்ஸ்ட்ராவை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. சரியா? இது ஒரு பிகினருக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த ஆப்ஸ்ட்ரா பற்றி ஆல்ரெடி தெரியும், நல்லா எனக்கு நான் எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம் இந்த வீடியோவை. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் லாகின் பண்ணுற மாதிரி கேட்கும். லாகின் உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரியா? உங்களோட ஹோம் பேஜுங்கிறது இந்த மாதிரி தான் வரும். தென் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த அண்டர்லைன், அதாவது எதில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதோட இப்போ சப்போஸ் இது இண்டெக்ஸா, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எந்த இண்டெக்ஸாக இருக்கணும், இல்லை ஸ்டாக்கில் நீங்கள் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு அந்தந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா A to Z ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எல்லா ஸ்டாக்ஸும் காமிக்கும். அதே போல் இண்டெக்ஸும் காமிக்க பாருங்கள், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. நீங்கள் சப்போஸ் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கணும். அது கீழே நிஃப்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் என்ன, அதே போல் நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன, அதோட லாட் சைஸ், நிஃப்டியோட லாட் சைஸ் என்ன, ஐவி என்ன, ஐவி பர்சன்டைல் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்த ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செக்மெண்ட்டு, நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்ஸ்பைரி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு எவ்ரி மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்கும். அதாவது மந்த்லி ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அப்படிங்கிற இண்டெக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபின் நிஃப்டி எவ்ரி டியூஸ்டே, ஆனால் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்தோட கடைசி தேர்ஸ்டே. ஓகேவா? ஸோ மொத்தமாக மாதத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 எக்ஸ்பைரி வரும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் ஜனவரி 5, ஜனவரி 12, ஜனவரி 19, அதே போல் ஜனவரி 25 4 எக்ஸ்பைரி காமிக்குது இல்லையா? ஸோ 4 வாரத்துக்கும் 4 எக்ஸ்பைரி, 4 தேர்ஸ்டே அப்படிங்கிறத இதில் காமிக்கும். ஸோ நம்ம எந்த எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ண போகிறோம், 5th ஜனவரியா இல்லை 12th ஜனவரியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 5th ஜனவரி, இப்போ கரண்ட் எக்ஸ்பைரி கரண்ட் வீக்கு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 5th ஜனவரி அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். 2023. அடுத்தது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்ன எடுக்க போகிறீங்க. இப்போ நான் 18,100 இல்லைனா 18,200 ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம 18,100ன்னு வச்சுக்கோம். சரியா? இதில் கிளிக் பண்ணிவிட்டு 18,100 அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துடும். 18,100 செலக்ட் பண்ணிக்க போகிறோம். கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா, இப்போ மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மார்க்கெட் இன்னும் மேலே போக போகுதா இல்லை கீழே போக போகுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ மேலே போக போகுதுன்னா நீங்கள் லாங் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையர்னா கால் ஆப்ஷனை எடுக்க போகிறீங்க. கீழே வரும்னு நினச்சிங்கன்னா புட் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க. சரியா? இப்போ நீங்கள் மேலே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன். ஓகேவா? இதில் கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனான்னு கேட்கும். சிஇனா கால் ஆப்ஷன், பிஇனா புட் ஆப்ஷன். ஸோ சிஇ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து இந்த இடத்துல பையா செல்லா, நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறப்ப பை பண்ணுவீங்க, செல்லராக இருந்தீங்கன்னா செல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாட் குவான்டிட்டி, அதாவது எத்தனை லாட்டு, 1 லாட்டா 2 லாட்டா 3 லாட்டா, எத்தனை லாட்டு வேணுமோ அத்தனை லாட்டை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். தென் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரைஸ் என்ன, இப்போதைக்கு இதோட ஆப்ஷன் ப்ரைஸ் என்ன, அதாவது 18,100 கால் ஆப்ஷனோட ஆப்ஷன் ப்ரைஸ், அதாவது இது உங்களோட ப்ரீமியம் 164 ரூபா 164 காமிக்குது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட் பொசிஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் கீழே உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களோட பொசிஷன் என்ன, ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷன் என்ன அப்படிங்கிறது காமிக்கும். ஒரு லாட் பை பண்ணியிருக்கீங்க 5th ஜனவரி 2023 எக்ஸ்பைரியில் பண்ணியிருக்கீங்க. 18,100 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம். 164 ப்ரீமியமுக்கு பை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.27, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% உங்களுக்கு இந்த ட்ரேடில் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அன்டிஃபைன்டு. இது ஏன்னா ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் வரலாம். சரியா? மார்க்கெட் மேலே போக போக உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் வரலாம். இது ஒரு லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டட் தான். சரியா? ப்ராஃபிட் இவ்வளோ தான் வருங்கிற கணக்கு கிடையாது. மார்க்கெட் மேலே போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அன்டிஃபைன்டு. மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -80,200, அதாவது 100%. உங்களோட ப்ரீமியம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் இதுக்கு கட்டுறீங்களோ அந்த ப்ரீமியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ், அதுதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸு. இந்த மேக்ஸிமம் ஆர்ஆர் ரேஷியோ அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு.
ரிஸ்க் ரிவார்டு வந்து நாட் அவைலபிள். ஏன் அப்படி NA அப்படி இருக்குன்னா ப்ராஃபிட்டும் லாஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வரும். ஆனால் இந்த இடத்துல ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அன்லிமிட்டட் அன்டிஃபைண்டாக இருக்கிறதுனால ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படிங்கிறது வந்து காமிக்க முடியல. அடுத்தது பிரேக் ஈவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,264. எப்படி இது வந்து 18,264 அப்படின்னு வருதுன்னா இந்த பிரேக் ஈவன்ஸ்னா என்னன்னா இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதாவது எண்ட் ஆஃப் த டேவோ இல்லை மார்க்கெட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 18,264 வந்து மார்க்கெட் வந்து தாண்டி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். சரியா? நீங்கள் பை பண்ணது 18,100 இருக்கலாம். ஈவன் அப்படி இருந்தாலும் 18,264 வந்து அதுக்கு அதை தாண்டி மார்க்கெட் மேலே போய் முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதாவது எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பைரி. ஓகேவா? எக்ஸ்பைரி அப்போது உங்களுக்கு இந்த லெவலை தாண்டி முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது கணக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் 18,100 வந்து வாங்கியிருக்கீங்க கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷனை வந்து இந்த கான்ட்ராக்டை பை பண்ணியிருக்கீங்க. ஆனால் 164 rupees ப்ரீமியம்க்கு பை பண்ணிருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரீமியம் பாருங்கள் 18,100 ப்ளஸ் 164 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 18,264 வந்துடும். ஓகேவா? எப்போதுமே நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுக்கிறீங்களோ அதோட ப்ரீமியம் என்னவோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெவலை தாண்டியோ இல்லை அந்த லெவலுக்கு கீழேயோ புட் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே வரணும். கால் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரியா? ஸோ எஸ்டிமேட்டட் மார்ஜினல் ப்ரீமியம் அப்படிங்கிறது 8,200. இது எப்படி 8,200 வருது அப்படின்னா 164 ப்ரீமியம் இருக்குது இன்ட்டு 50. ஏன்னா ஒரு லாட் வந்து பை பண்ணுறோம். 164 இன்ட்டு 50 போட்டிங்க அப்படின்னா 8,200. இதுதான் உங்களோட ப்ரீமியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பே ஆஃப் சார்ட் காமிச்சிருப்பாங்க. இதுலேயும் அதே லெவல் தான் காமிப்பாங்க. உங்களுக்கு வந்து கீழே மார்க்கெட் கீழே இறங்க பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லாஸ். ஓகேவா? அந்த ஆரஞ்சு கலர் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஆரஞ்சு கலர் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் தெரியுது இல்லையா? -8,200 காமிக்குது பாருங்கள். அது வந்து மார்க்கெட்டுக்கு எவ்வளோ கீழே இறங்கினாலும் சேமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு லிமிட்டடான லாஸ். அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு லாஸ். ஓவராலாக உங்களோட ப்ரீமியம் காலி. ஆனால் அதில் நீங்கள் தியரிட்டிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லாஸு. பட் ஆனால் மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போக போக பாருங்கள் ரெக்டாங்கிள் பாக்ஸில் பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது 21,600, 24,000, அடுத்து 29,500. இது மாதிரி கீழே அந்த ரேஞ்ச் காமிக்குது பாருங்கள் 18,815. அது மாதிரி மார்க்கெட்டுக்கு எந்த லெவலுக்கு மேலே போய் முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது வந்து இந்த பே ஆஃப் சார்ட்டில் வந்து காமிக்கிறாங்க. சரியா? இது வந்து நேக்கடு பையிங்னு சொல்லுவாங்க. நேக்கடு பையிங் நேக்கடு செல்லிங் அப்படின்னா எந்த வித ஹெட்ஜிங், அதாவது எந்த வேறு எதுவும் சப்போர்ட்டாக இல்லாமல் பேராக எந்த ஒரு கான்ட்ராக்டையும் ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் பை பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு இப்படி பார்த்தாச்சு. ஒரு ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு ஏதாச்சும் ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? இப்போது சேம் திங் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறோம். செல்லிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ராடல் பண்ண போகிறோம். ஸ்ட்ராடலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது அட் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ண போகிறோம். சரியா? ரெண்டு பக்கமும், அதாவது கால் ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ண போகிறோம். ஸோ அதோட வின்னிங் பர்சன்டேஜ் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் என்ன, ரிஸ்க் ரிவார்டு என்ன, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேம் திங் நான் நிஃப்டியை வச்சுக்கிறேன். அதே போல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே எக்ஸ்பைரி. ஓகேவா? கம்மிங் எக்ஸ்பைரி தான் 5th January. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 18,197 இருக்கிறதுனால நான் 18,200 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 18,200 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறேன். ஒரு செல் கொடுத்துக்கிறேன், ஆட் பொசிஷன். அதே போல் சேம் திங் 18,000 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை மாற்றுறேன். அதையும் வந்து ஒரு லாட்டு வந்து செல் கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போது நமக்கு ரெண்டு கான்ட்ராக்டும் ஆட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டார்டல் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு பொசிஷன் பார்த்தாலே தெரியும். 5th January 18,200 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கோம் 99.65 ப்ரீமியமுக்கு. ஓகேவா? இந்த ப்ரீமியமுக்கு வந்து செல் பண்ணியிருக்கோம். அதே போல் 5th January 2023 18,200 புட் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம் 82.65. இந்த ஆப்ஷன் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா 54.42%. அதாவது 54% நீங்கள் வந்து இந்த ட்ரேடில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7.44%. அதாவது 9,115 ரூபா வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு. ஏன்னா மார்க்கெட் உங்களோட டைரக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக போக பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது வந்து லிமிட்டட் தான். சரியா? அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து ரேஷியோ வந்து இதெல்லாம் கொடுக்க முடியல. ஏன்னா உங்களோட லாஸுங்கிறது வந்து அன்டிஃபைண்டாக இருக்கிறதுனால ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இதில் காமிக்காது. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,018 18,382. ஓகேவா? அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 264 பாயிண்ட் வந்து அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட நெட் கிரெடிட் வந்து உங்களுக்கு வந்து 9,115 வந்து கிரெடிட் ஆகிடும் உங்களோட அக்கௌண்ட்டில். அதே போல் இதுக்கான மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,22,433 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான மார்ஜின் அப்படிங்கிறது
இது வந்து இந்த மார்ஜின் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புரோக்கருக்கும் மாறும். ஸோ உங்களோட புரோக்கரில் எவ்வளோங்கிறது வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும். சரியா? இது வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் வரும்னு சொல்ல முடியாது. நியர்லி 1.5 to 1.6 கூட வரலாம். சரியா? அது வந்து உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியமை பொறுத்து, உங்களோட புரோக்கரை பொறுத்து மாறும். சரியா? ஸோ இதை பே ஆஃப் சார்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாருங்க, மார்க்கெட் வந்து எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் எண்ட் ஆஃப் த டே உங்களோட நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்தீங்களோ அதுக்கிட்ட வந்து மார்க்கெட் முடிஞ்சுது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கும். இந்த இடத்துல இதில் உங்களுக்கு இந்த பிரேக் ஈவன் போட்டிருக்குல்ல 18,000, இதோட அர்த்தம் என்னன்னா 18,018க்கு கீழே மார்க்கெட் போகக்கூடாது, அதே போல் 18,382க்கு மேலே போகக்கூடாது. அதாவது எண்ட் ஆஃப் த டே முடிகிறப்போ. சரியா? அதாவது மார்க்கெட் மேலே போயிட்டு கூட திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம், கீழே போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் எக்ஸ்பைரி அன்னைக்கு முடிகிறப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே, ஓகேவா, 18,018லேருந்து 18,382 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரேஞ்ச், அந்த பிரேக் ஈவனை தாண்டி மேலே போனாலும் சரி, பிரேக் ஈவனை தாண்டி கீழே வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து லாஸ் வரும். சரியா? இது வந்து ஸ்டார்டில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நம்ம நேக்கடாக ஒரு பை பண்ணுறதுக்கான எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு, செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ இதையே நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ராடில் அப்படின்னா ஸ்ட்ராடில் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு சேவ் ஸ்ட்ராட்டஜி டு பேப்பர் போர்ட்ஃபோலியோ, ஓகேவா, இந்த பேப்பர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி சேவ்டுன்னு வருது இல்லையா, ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ரியல் போர்ட்ஃபோலியோ, பேப்பர் போர்ட்ஃபோலியோ, கஸ்டம் போர்ட்ஃபோலியோன்னு 3 இருக்கும். நம்ம பேப்பர் போர்ட்ஃபோலியோ கொடுத்தோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்த அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து வந்துடும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம 18,200 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம், 18,200 புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எவரி 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இல்லை எவரி 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இது அப்டேட் காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பேப்பர் ட்ரேட் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் நமக்கு எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் கொடுத்தும் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.